வாழ்வர். என்றும் சாவை காணாமல் இருப்பவர் யார்? பாதாளத்தின் பிடியினின்று தன்னை காத்துக் கொள்பவர் எவர்? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். அவர்கள் அமைதிக்குள் சென்றடைகின்றனர். நேர்மையான வழிமுறைகளை பின்பற்றுவோர் தம் இறுதி படுக்கைகளில் இளைப்பாறுகின்றனர். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜெபிப்போம். நிலையில்லாத உலக வாழ்விலிருந்து நிலையான வாழ்வுக்கு நேராக எங்களை அழைத்துச் செல்லுகின்ற, எங்களை படைத்தவரும் பாதுகாத்தவரும் பராமரித்து வருகின்றவருமாயிருக்கிற, அமைதியும் ஆற்றலும் தருகின்ற ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி தமது சீடர்களை தேற்றினதைப் போல தமது மக்களாகிய ஒவ்வொருவரையும் தேற்றி வருகிறேன். அதற்காக நாங்கள் உம்மை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறப்பதும் வாழ்வதும் மரிப்பதும் நியாய தீர்ப்புக்கு என்று சொல்லி எழும்புகிறதுமான ஒரு நியமத்தை நீர் வைத்திருக்கிறீர். அதன் அடிப்படையிலே இந்த உலகத்திலே அருமையான அம்மா பிறந்தது முதல் இந்த குடும்பத்திற்கு, உறவுகளுக்கு, திருச்சபைக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த பக்தி நிறைந்த தாயாக, விசுவாச வாழ்வை வெளிப்படுத்தின தாயாக, அன்பையும் அரவணைப்பையும் தந்த தாயாக இருந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தீர். உலகத்தின் பாடுகளும் வேதனைகளும் என் மகளுக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்த நிமித்தமாக உமது சித்தத்தின்படியே புதன்கிழமை பலகீனம் என்று சொல்லுகின்ற சிறுமையிலிருந்து ஆண்டவர் விடுவித்து அவர்களை வேதனை இல்லாத அமைதியான ஒரு இளைப்பாறுகின்ற அனுபவத்திற்குள்ளதாய் நடத்தி இருக்கிறேன். அவர்கள் இந்த உலகத்திலே இல்லை, உள்ளத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற விசுவாச கண்களோடு இந்நாளிலும் அன்பு தாய்க்கு, தாயினுடைய அன்பை நினைக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய், மருமக்களுக்காய், பேர பிள்ளைகளுக்காய், எல்லாருடைய குடும்பத்திற்காய், உடன்பிறப்புகளுக்காய், உறவுகளுக்காய், நண்பர்களுக்காய், திருச்சபை மக்களுக்காய் உம்மிடத்திலே வருகின்றோம். அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆளுகை செய்யும். உமது சமாதானத்தின் கரம் உடனிருந்து நடத்தி செல்லட்டும். எங்கள் வாழ்விலே ஒரு முடிவு உண்டு என்பதை நாங்கள் நினைத்து இந்த உலகத்திலே உமக்கு பிரியமாய் ஜீவிக்க அருள் செய்யும். இந்த இல்லத்திலே வாழ்ந்த அம்மா, இந்த இல்லத்திலிருந்து குறிப்பாக எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நல்லடக்கம் செய்யப்படுவதற்காக திருச்சபையின் ஒழுங்கின்படி அவருடைய சரீரம் இல்லத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ஒரு நல்ல விதை அது முளைத்து வளர்ந்து நூறத்தனையான பலன் தருவதைப் போல விசுவாசிகளாகிய நாங்கள் இணைந்த விசுவாசத்தோடு விதையாக விதைப்பதற்கு ஆயத்தப்படுகிறோம். இந்த இல்லத்திலிருந்து எடுத்துச் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த இடத்துல ஆண்டவர் இதுவரையிலும் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காய், வழி நடத்துதலுக்காய் உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் நிரந்தரமான உடனிருப்பு, அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், உறவுகள், உடன்பிறப்புகள் அனைவரோடும் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளதாய் பிரவேசித்திருக்கிற அன்பு தாயினுடைய ஆத்மாவோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.